சிறு முள் அவர்களுடைய காலில் குத்தினாலும் என்னால் தாங்க முடியாது என்று சஹாபாக்கள் பின்னால் மாறி போய் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியெல்லாம் இரத்தங்கள் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், எப்படி நினைத்துக் கொண்டு தாயிஃப் நகரத்திலே கால் வைத்தார்களோ அதற்கு மாற்றமாக நடந்துவிட்டது. தாயிஃப் நகர மக்கள் அவ்வளவு கல்லடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லடிகளை கொடுத்ததற்கு பின்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திற்கு உள்ளே சென்றார்கள். தாயிஃப் நகரத்திற்கு உள்ளே வரும் சமயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவரும் தான் வந்தார்கள். இப்பொழுது இருவரும் உள்ளே அந்த தோட்டத்திற்குள்ளே செல்கிறார்கள். அந்த தோட்டம் யாருடைய தோட்டம் என்று சொன்னால், இஸ்லாமினுடைய முக்கியமான எதிரிகளாக இருக்கக்கூடிய உத்பா ஷைபா அவர்களுடைய தோட்டம். இப்பொழுது உத்பா ஷைபா அவர்களே ஆடி போய்விட்டார்களாம். இஸ்லாத்துக்கு எதிரிகள் தான், விரோதிகளாக இருந்த போதிலும் கூட தாயிஃப் நகர மக்கள் முஹம்மது அவர்களை இப்படி அடித்திருக்கிறார்களே, இப்படி காயப்படுத்தியிருக்கிறார்களே, துன்பப்படுத்தியிருக்கிறார்களே என்பதாக நினைத்துக் கொண்டு அவர்களே மனம் உருகி என்ன செய்தார்களாம், தன்னிடத்திலே வேலைக்காரராக இருக்கக்கூடிய பணியாளராக இருக்கக்கூடிய ஒருவரை அனுப்பி இந்த திராட்சை பழங்களை எடுத்து நீங்க அவர்கிட்ட போய் கொடுங்க. அவருடைய பெயர் அத்தாஸ். அவருடைய பெயர் அத்தாஸ். இப்பொழுது அத்தாஸ் வருகிறார். அத்தாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துக்கு சென்று, இந்தாங்க என்னுடைய எஜமானர் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் அவங்களை கொடுக்க சொன்னாங்க அந்த பேரிச்ச பழத்தை சாப்பிடுறது. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்ச பழத்தை எடுத்து வாயில் வைப்பதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக சொல்லி சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை அத்தாஸ் அவர்கள் பார்த்து விட்டார்கள். அத்தாஸ் கேட்கிறாங்க, இந்த வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக நீங்க சொல்கிறீர்களே, இந்த வார்த்தை இந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, இந்த ஊர் மக்களுக்கு இந்த வார்த்தை தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதிநுட்பத்தை பார்க்க வேண்டும். உடனடியாக மீண்டும் கேட்கிறார்கள், இந்த ஊர்காரங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாது அப்படின்னா, இப்படி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஊர்? எங்க ஊர்காரங்களுக்கு இப்படி இந்த வார்த்தையை சொல்லி சாப்பிடறதுக்கு உண்டான பழக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஊர் மக்களுக்கு கிடையாது என்பதாக சொல்கிறீர்களே, உங்களுக்கு எந்த ஊர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் நான் நீனவா நாட்டை சார்ந்தவன், நீனவா நாட்டை சார்ந்தவனா அப்படி என்று சொன்னால், என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா அவருடைய ஊராயிற்று. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஊர் நீனவா, என்னுடைய சகோதரனுடைய ஊராக ஆகிவிட்டது. உங்களுக்கு எப்படி யூனுஸை தெரியும்? அத்தாஸ் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி யூனுஸை தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரும் நபியாக இருந்தார், நானும் நபியாக இருக்கிறேன். அவர் நபியாக இருந்தார், நான் இறுதி தூதராக இருக்கின்றேன், இறுதி நபியாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லியதற்கு பின்பாக தான் அத்தாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வருகையை காத்துக் கொண்டிருந்தார்.